வணக்கம். நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் என்ற வரிசையில் அடுத்ததாக வருவது விசாகம் நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் மட்டும் தோஷமுடையது. மற்ற 1, 2, 3 பாதங்கள் தோஷமற்றது. ஆக இந்த 4ஆம் பாதத்தில் முதல் 8 நாளிகைக்குள் பெண் குழந்தையானது பிறந்திருந்தால் தாயாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். இந்த கண்டத்திலிருந்து நிவர்த்தியாக தப்பித்து கொள்ள முருகக் கடவுளை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பரிகாரமாகும். அதாவது முருகனுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் செந்நிற பட்டு துணியை முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வந்தால் தோஷமானது நிவர்த்தி அடையும், திருமண தடை அகலும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை நிவர்த்தியாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் 9 செவ்வாய்க்கிழமை செந்நிற பட்டு தானம் செய்து நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய மனதுக்கேற்ற மாங்கல்யம் அமையும். அதே போல ஆண்களுக்கும் மனதுக்கேற்ற மனைவி அமைவார்கள். முழு துவரை தானம் செய்தல் வேண்டும், கோதுமை தானம் செய்தல் வேண்டும். இது செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்ய வேண்டும் அல்லது சஷ்டி தினத்தில் செய்யலாம், கிருத்திகை நாட்களில் செய்யலாம். இத்தகைய பரிகாரங்கள் செய்யும் பொழுது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எவ்வித தோஷமும் இருந்தால் நிவர்த்தி அடைந்து இந்த நட்சத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் நல்ல சுபிட்சமான வெற்றிகளை காண முடியும், லாபத்தை பெற முடியும், தொழிலில் சிறப்பாக இருக்கலாம், அரசு பணி கிடைக்கும், அரசு பணியில் பதவி உயர்வு, பணி உயர்வு கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், உயர்ந்த மனிதர்களுடைய சப்போர்ட்டிவ் கிடைக்கும், சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த மன கஷ்டங்கள் அகலும். அதே போல் நிலப்புலன்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைகள், பங்காளி தகராறுகள் நீங்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தினை செவ்வாய்க்கிழமை நாட்கள் தோறும் செய்து கொள்வது மிகவும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த பரிகாரமாகும். என்னுடைய பதிவுகளை உடனுக்குடன் கேட்டு பயன்பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போவே என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவில் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துள்ளேன். ஜாதக பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். நன்றி.